இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக ஸ்கேமை பற்றி வீடியோ போடுறனால என்னவோ தெரில, என் இன்ஸ்டா சஜஷன் ஃபுல்லாக இந்த ஸ்கேம் பற்றின நியூஸாக தான் வந்துட்டுருக்கு. அதில் ஒன்று வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காகவும் காமெடியாகவும் வந்தது. சரி, அந்த ஸ்கேமை பற்றி பார்ப்போம். அது எங்கே நடந்ததுன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி குஹாரா வில்லேஜ்னு பீகாரில் நடந்திருக்கு. என்னென்னா, அவங்க வந்து ஒரு வேலை வாய்ப்பு திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த பேர் என்னென்னா ஆல் இண்டியா ப்ரெக்னன்ட் ஜாப் சர்வீசஸாம். அதோட மோட்டோவே என்னவனா, இந்த பீகார் மற்ற மாநிலத்திலலாம் இந்த உமன்ஸ்க்கு வந்து குழந்தை பிறக்காமல் இருக்குமா. மேபி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை சரியான ப்ரோட்டீன் அந்த மாதிரி இல்லாதவங்களுக்குலாம் இவங்க வந்து ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ண போகிறாங்களாம். என்னென்னா, அதில் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணால் அது யார் பண்ணணும்னா இந்த ஆம்பளைங்க தான். இந்த யங்ஸ்டர்ஸு கொஞ்சம் ஒரு ஏஜ் லிமிட் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே இருக்க ஆம்பளைங்களாம் ரெஜிஸ்டர் பண்ணணும். அவங்களோட வேலை என்னென்னா, அந்த லேடிஸ்க்கு வந்து நம்ம மூலியமாக ஒரு குழந்தை பிறக்க வைக்கணும். அப்படி அது சக்ஸஸ்ஃபுல்லாக குழந்தை பிறந்துருச்சுன்னா அவங்களுக்கு வந்து 10 லட்ச ரூபாய் வந்து சம்பளமா. அப்படி இல்லை குழந்தை பிறக்கலனா நம்மளோட எஃபர்ட்டுக்கு ஒரு ஊக்கத்தொகையாக வந்து 50,000 ரூபாய் வந்து கொடுப்பாங்களாம். ஸோ இதை வந்து இவங்க ஒரு வெப்சைட் மாதிரி க்ரியேட் பண்ணி ஆட்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபேஸ்புக்கு இது வந்து சோஷியல் மீடியாலாம் பயங்கர ட்ரெண்டாக போயிட்டு இருந்தது. ஆட்ஸ்லாம் பார்த்துட்டு நம்மளை மாதிரி யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுவோம், இது ஒரு நல்ல வேலையாக இருக்கே, சம்பளத்துக்கு சம்பளமும் கிடைக்குது, எஃபர்ட்டுக்கு எஃபர்ட்டும் போடுற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு காசுக்கு காசு ஆச்சு, சுகத்துக்கு அந்த மாதிரி ஆசைப்பட்டு இவனுங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களாம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பார்த்தனா ஒரு 200 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதான். எதுக்குன்னா, ஃபஸ்ட் நம்ம டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது எல்லா இதுலேயும் தெரியல, ரெஜிஸ்ட்ரேஷன்னா ஒரு அமௌண்ட் மாதிரி கேட்பாங்க. அப்படின்னு 200 ரூபாய் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஹோட்டல்ஸ் மாதிரி சொல்லுவாங்க, உங்களுக்கு எந்த ஹோட்டல் வேணும் அப்படின்னா நம்ம எப்போவுமே பாஷாக போகணுன்ட்டு நல்ல ஒரு ஹோட்டல் செலக்ட் பண்ணால் அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட். அதுக்கப்புறம் இன்னொரு ஆஃபர் இருக்கா, அந்த மாதிரி நீங்கள் வந்து உமன்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், எந்த மாதிரி உமன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு அதை செலக்ட் பண்ணால் அது வந்து ஒரு 20,000 ரூபாய் வரைக்கும் போகுமா. ஸோ இதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணிட்டு அப்ளை கொடுத்தா அவங்க வந்து கூப்பிட்டு அந்த லேடிஸையும் கூப்பிட்டு நம்மளையும் கூப்பிட்டு நல்லா உள்ளே போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு வாங்கன்னு அமுச்சு விட்ருவாங்க. போல் அமுச்சு விட்டுட்டு நமக்கு அவங்க குழந்தை பிறந்தா நமக்கு அக்கௌண்ட்லேருந்து 10 லட்ச ரூபாய் ஆகும். அப்படி இல்லை மிஸ் ஆயிடுச்சுரா அப்படின்னா நமக்கு வந்து 50,000 ரூபாய் போட்டு விட்டுருவாங்க. அப்படின்ற மாதிரி இந்த இது ஸ்கேம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, இதை பார்த்தோன்னே ஜாலியாக இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, உஷாரா வந்து இந்த கேஒய்சின்ற மாதிரி ஒன்று இருக்கும். எந்த இதில் அப்ளை பண்ணாலும் ஒன்று நம்ம ஆதார் கார்டு, பேன் கார்டு, நம்ம ஃபோட்டோ கேட்கும். அதே மாதிரி இதுலேயும் பார்த்தா ஆதார் கார்டு, பேன் கார்டு, நம்ம செல்ஃபி அனுப்பணுமா. செல்ஃபிலாம் அனுப்பிச்சு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் அனுப்பிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கணும், நம்மளை வந்து கூப்பிடுவாங்கன்னு. இந்த மாதிரி எல்லாம் ஊரில் இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. காலே வரல. அப்புறம் என்ன தான் தெரிந்தா இது வந்து ஏமாத்துற ஒரு ஸ்கேம் கும்பல், அந்த மாதிரி ஒரு சர்வீஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுன்னு. இது எப்படி தெரிய வருதுன்னா, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்குமோ அந்த சைபர்லேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏண்டா டே இது போய் நம்பியிருக்கீங்களேடா அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சி ஒரு 3 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் அவங்கள அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது இது வந்து ஒரு பக்கா ஃப்ராடு. இது வந்து 3 பேர் மட்டும் இல்லை, ஒரு கேங்கே இருக்குது. ஏன்னா எல்லா ஊர்லேயும் பண்ணிட்டு இருக்கானுங்க, ஒரு கேங்கே இருக்குது. இந்த 3 பேர் மாட்டினதுலேயே பார்த்தா அவங்கக்கிட்ட ஒரு 6 ஃபோன்லாம் மாட்டியிருக்கு. அதில் எடுத்து பார்த்தா அந்த மாதிரி மொத்த இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்குது. இந்த மாதிரி ஆம்பளைங்க ரெஜிஸ்டர் பண்ணுறது, அவங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புறது, லேடிஸோட ஃபோட்டோ அனுப்புறது, காசு டிரான்சாக்ஷன், ஆடியோ கால், வீடியோ கால், எல்லா ரெஜிஸ்ட்ரேஷன் இதுவுமே இருக்குது. அப்போ தான் வந்து இவங்களுக்கு தெரியுது மொத்த ஊருமே இந்த மாதிரி ஸ்கேமில் வந்து மாட்டிகிட்டு இருக்காங்கன்னு. இதை கேட்கும் போதே ஒரு மாதிரி டே என்னடா இவ்வளோ ஈஸியாக ஏமாற்றிட்டீங்களேடா, சிம்பிளாக முடிச்சிட்டானேடா அவங்கள அப்படின்னு. ஏன்னா அவங்க எப்போவுமே தூண்டுவாங்க. நம்ம இப்போ ஒருத்தங்க ஏமாத்துறாங்கனாலே ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க பிரம்மாண்டமாக அவங்களுக்கு பெரிய இதாக கொடுக்குறோன்னே நம்ம ஈஸியாக ட்ராப் ஆகிடுவோம். அதுவும் இல்லாமல் இதில் லேடிஸ் விஷயம்னே இவனுங்க ஃபோட்டோலாம் வேணாம், ஃபஸ்ட்டு நான் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஆர்டர் கொடுங்க அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி நல்லா ஏமாந்துட்டானுங்க. இந்த மாதிரி சைபரை வச்சு நிறைய விதமாக ஏமாற்றிட்டு இருக்காங்க. இது ஒரு கேஸு. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஏதாவது மீம்ஸ்லலாம் உள்ளே போய் பார்த்தாலே டிஎம் வில் ஹேவ் நைட் ஃபன் அப்படின்ட்டு ஃபுல்லாக இதில் தான் இருக்கும். எல்லாருமே பார்ப்போம், கேர்ள்ஸ் பிக்காக இருக்கும். கிளிக் பண்ணி பார்த்தா அந்த மாதிரி சர்வீஸ் அவைலபிள், டிஎம், ஆடியோ கால் 200, வீடியோ கால் 500 அந்த மாதிரிலாம் இருக்கும். அது ஃபுல்லாக பக்காவாக ஃபேக்கு தான். ஏன்னா நம்ம நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம் இந்த மாதிரி அலர்ட் பண்ணுற வீடியோஸ். என்னென்னா நம்ம அந்த மாதிரி சில பேர் காசெல்லாம் கட்டிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஷோமின்ட்டு. எடுத்து பார்த்தா அது உண்மையான இதே இருக்காது. ஒரு வீடியோ ஓட விட்டுட்டு அந்த வீடியோவை காமிச்சிட்டு இருப்பானுங்க. நம்ம அதை உட்காந்து பார்த்துக்கிட்டு கல்ட்டு அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பானுங்க. இங்கே காசை வாங்கி இவங்க ஏமாத்திட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரெடிஷனாக நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், இந்த மாதிரி நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய டெலிகிராம் குரூப்பு, அப்புறம் வாட்ஸ்அப் குரூப்லாம் இருக்கும். நிறைய பேர் இருப்பாங்க குரூப்பில். என்னென்னா நிறைய பொண்ணுங்க ஃபோட்டோலாம் வந்துட்டு இருக்கும். அந்த பொண்ணுங்க எல்லாமே ஓகே, எல்லாத்துக்கும் ஓகேன்ற மாதிரி பொண்ணுங்க தான். எந்த பொண்ணு வேணுமோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி காசு, இப்போ 2000, 3000 அந்த மாதிரி காசு கட்டினீங்கன்னா அவங்க நம்பர் அமுச்சு விட்ருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் பயங்கர ஸ்கேம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என் ஃப்ரெண்டு ஒரு ஸ்கேம் ஒன்று சொன்னால் அதெல்லாம் கேட்டவுடனே நடுங்கே போயிடுச்சு. என்னென்னா இவனுங்க கேங்காக கிளம்பி ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி போயிருக்காங்க. ஹில் ஸ்டேஷன் போனோடனே நம்ம பசங்க சும்மா இருக்க மாட்டானுங்க, ஒன்றுங்க சரக்கு அடிப்பானுங்க, இல்லைனா குளிருக்கு எதாவது வேணும்னு அந்த மாதிரி ஆன்லைனில் இந்த சர்வீஸ் பண்ணுற பொண்ணுங்க நம்பர் மாதிரி எடுத்துகிட்டு கால் பண்ணியிருக்கானுங்க. கால் பண்ணோடனே அவங்க சொல்லியிருக்காங்க இங்கே ஒரு ஜங்ஷன் அந்த மாதிரி இருக்கும், வந்துடுங்க அப்படின்னு. ஸோ இவங்களும் கிளம்பிலாம் போயிட்டாங்களாம். கிளம்பி போனதுக்கப்புறம் அவங்க கால் பண்ணும்போது உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவனுங்களும் உள்ளே வந்தோடனே சரி ஓகேன்ட்டு
போயிட்டு ப்ரிப்பேராக போனவனுங்க நல்ல விஷயம் என்ன பண்ணாங்கன்னா, ஃபோனு இந்த மாதிரி மற்ற ஜுவல்ஸ்லாம் எடுத்து கார்லேயே லாக் பண்ணிட்டு ஒரு ஃப்ரெண்டை மட்டும் நிறுத்திட்டு போயிட்டான். ஏன்னா அவனுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை போல். நீ இங்கே இரு மச்சான், நாங்கள் முடிச்சுட்டு வந்துடுறோம், நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. சரின்னு போனவனுங்க ரொம்ப நேரமாக ஆளை காணும். இந்த வெளியே நிற்கிற ஃப்ரெண்டு என்னாச்சு, எப்படி பார்த்தாலும் 1 ஹவர் தானே, இவனுங்க என்ன ரொம்ப நேரமாக ஆளை காணும்னு. அப்புறம் என்னடா ஆச்சுன்னு உள்ளே வந்து பார்த்தா அந்த போன ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜெட்டியோட இப்படி உட்காந்துட்டு இருக்கானுங்களாம். பார்த்தா அது பொம்பளைங்களே கிடையாதான், ஆம்பளைங்க இந்த மாதிரி சர்வீஸ் போடுறேன்னு போட்டு இந்த மாதிரி வெளியூர்லேருந்து வரவங்கள வந்து மிரட்டிட்டு ஃபோனை எடு காசை எடுன்னு இருக்கானு. இவனுக்கு அந்த ஜெட்டியோட உட்காந்துட்டு ஆனால் எங்ககிட்ட எதுவும் இல்லைண்ணா, எதுவுமே இல்லைனான்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த ஃப்ரெண்டு போனதுக்கப்புறம் ஏய் நீ யாருன்னொன்னே என் ஃப்ரெண்டு தான், ஒழுங்காக இருக்கிறதெல்லாம் கொடுத்துருங்க அப்படின்னோடனே அவங்க ஏதோ காசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணிட்டு விட்டா போதுன்னு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஓட்டானுங்களாம். இதை கேட்கும்போதே ஐயோ ஏதாவது தெரியாத ஊரில் போயிட்டு அவசரப்பட்டு இந்த மாதிரி ஆசையாக போயிட்டு எங்கேயும் மாட்டிக்காதீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஸ்கேம் பண்ணுறவங்க என்னென்னமோ ஐடியாலாம் வச்சு டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு இருக்காங்க. நம்ம தான் வந்து எதுலேயும் மாட்டிக்காமல் வேணாண்டா நான் எதாக இருந்தாலும் நேரில் பார்த்துக்கிறேன், எதாக இருந்தாலும் நான் நேர்லேயே வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும்.